நான் ராஜதுரை சார் பத்தி ஒரு படம் எடுக்க போற அத அவரை பத்தி உங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிலன்னு வந்த. ஓ, எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் நான் அவரோட டிரைவர். ஆனா நாங்க 2 பேரும் ஒன்னா பிறந்து வளர்ந்தவங்க. இலங்கையில குண்டு வெடிப்பால இங்க அகதிகளா ஓடி வந்தோம். இங்க ரவின்னு ஒரு ஆபீசர் இருந்தாரு. அவர்த்த எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. சிம்பிளா சொல்லணும்னா அவருக்கு எங்களை ரொம்ப பிடிக்கும். அவர் வீட்டுல யாருக்கும் எங்களை பிடிக்காது. இது எல்லாம் உண்மையா மேடம்? இது எல்லாம் உண்மைதான். அன்னிக்கு ஊருல பெரிய மதக்கலவரம். அதுல நிறைய பேரு இருந்தாங்க. அதுல ரவிசேகர் சாரும் ஒண்ணு. அந்த கலவரத்தில் அவரோட உடல் எங்களுக்கு கிடைக்கல. அவர் இறந்துவிட்டார் என்ற செய்தி எங்களால நம்ப முடியல. அவர் எங்கேயோ இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் எங்களை நிறைய வேலை வாங்கினார்கள். படிக்க உடலை, சரியாக சாப்பாடு கூட போடவில்லை. அப்போதான் ராஜா சொன்னான், வீட்டை விட்டு வெளியே போயிட்டலாம். சரின்னு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது தெரியாமல் தவித்தோம். அப்போதான் ஒரு கடையில வேலை கிடைச்சுது. அதுல வர பணத்தை வச்சு படிக்கவும் படிச்சோம். அவனுக்கு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு ஆசை. அதே மாதிரி போலீஸ் ஆபீசரும் ஆயிட்டா. உங்களுக்கு என்ன மேடம் ஆசை? எனக்கு அவனை விட்டு பிரிய கூடாது என்று ஆசை. அதனால அவனோட கார் டிரைவராக ஆயிட்டேன். ஜூலை 12, 2009 ராஜ்நன்கவ் ஆம்புஷ் நடந்துச்சு. அது கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் இந்தியன் போலீஸ்காருக்கும் நடந்த ஒரு கலவரம். அவங்க பக்கம் மொத்தம் 300 பேர், எங்க பக்கம் வெறும் 40 பேர் தான். அதுல 29 போலீஸ் இறந்துட்டாங்க. யார் மேடம் ராஜதுரை சிறை கொன்றது? அவனை யாரும் தொடக்கூட முடியாது. அவனுக்கு இருக்கிற லோவர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் என்ற நோயால் அவனே களத்தில் ரத்த வாந்தி எடுத்து இருந்தான். அன்னிக்கு அதுல போலீஸ் தான் ஜெயிச்சோம். அதுக்கு அவன் தான் காரணம். ஆனால் அதை கொண்டாட கூட முடியாமல் அவனை நினைத்து அழுதோம். கடவுளுக்கு இவங்களரா ரொம்ப பிடிக்கும் போல. அதான் இவங்கள மாதிரியான நல்லவங்கள சீக்கிரமா கூட்டிட்டு போயிட்டாரு. இது போதுமா? எஸ் மேடம், இது போதும். தேங்க் யூ மேடம். பாய். எஸ் பாய்.